மணிலேருந்து 7:30 மணிக்கு செய்தி பார்ப்பேன். அதுமாதிரி 7 மணிக்கு மேலே அந்த நல்ல காலம் பிறகுதுன்னு சொல்லிட்டு நியூஸ் பார்ப்பீங்களா? அதில் பார்த்தா நான் பார்த்துன்னு வரும்போது நான் சோஃபா செல் உட்காந்து பார்த்துன்னு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரம்மா என்னன்னு தெரியல, தனுசு ராசி நேயர்களே காதல் கை கூடும், திருமண பாக்கியம் நடைபெறும் அப்படி சொல்லிட்டு சொன்னதுனால எங்கள் வீட்டுக்கார சொன்ன பாருங்க. எங்கள் வீட்டுக்காரு ஒரு வீடியோவில் சொன்னார், நல்லா இருந்தாலும் நாசமாக போனாலும் நடுத்தரு போனாலும் அவங்க கையில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க பாரு. அந்தமாரி தான் சொல்லுது. எப்பவுமே சொல்கிறேன் பாருங்கள், ஒரு கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக பாசமாக இருக்கிறது ஒரு இது. நான் சும்மா கிண்டலாக சொன்னேன், ஒரு டமாஸாக இருக்குது பாருங்கள் இது. அதனால் நம்ம எண்ணம் தான். உண்மையிலே எங்கள் மனைவி ரொம்ப தங்கமானவங்க, அழகாக சொல்ல. என்றைக்குமே நாங்கள் சண்டை போட்டாலும் என்ன பண்ணாலும் ஒற்றுமை ஆழுவோம். ஒரு சில முக்கியமான விஷயம் பாருங்கள், ஒரு கணவன் மனைவி அடிக்கடிக்கு வந்து சண்டை கண்டு எதனா ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணாலும் நல்லா புரிஞ்சுங்க. என்னம்மா குழம்பு வைக்கல, என்னம்மா இப்படி சரியில்லை, எங்கள் அம்மா வைக்கிற மாரி இல்லை, நீ இப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டேன்னு வச்சுக்கோ, நான் கட்டவன் எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லுவோம். நிஜமா சார், எதுவுமே பேச முடியாது. என்ன சொல்லுங்க, நான் கட்டவங்க. அதேமாதிரி அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நான் வருவேன், நான் கட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் எந்த ஒரு வார்த்தைக்கு என்ன சொன்னாலும் மறு வார்த்தை பேசவே முடியாது. அதில் எங்கள் வீட்டுக்கார சொல்ல, நான் கெட்ட வேலையை மோசமான கெட்ட வடிவிடும் அந்த மாதிரி சொல்லும் அதுமாரி. அதனால் ஒருத்தர் பேச சொல்ல பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக பேசக்கூடாது. நீ நான் வாக்குவாதமே இருக்கக்கூடாது. ஒருத்தரை விட்டு போங்க.